முக்கிய செய்திகள். மத்திய கிழக்கு பதற்றம். இந்தியர்களை மீட்க 58 விமானங்கள் இன்று இயக்கம். துபாயில் அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல். தெஹ்ரான் பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதல் தீவிரம். ஹோர்மூஸ் நீரிணையை பாதுகாக்க அமெரிக்க கடற்படை தயார். டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானின் விமானப்படை கடற்படை தலைமை அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் பேச்சு. பேச்சுவார்த்தைக்கான காலம் கடந்துவிட்டதாகவும் அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு பதற்றம். இந்தியர்களை மீட்க 58 விமானங்கள் இன்று இயக்கம். மேற்காசிய நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க இந்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று மார்ச் 4ஆம் தேதி மீட்புப் பணியின் ஒரு பகுதியாக மொத்தம் 58 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதில் 30 இண்டிகோ விமானங்களும் 23 ஏர் இண்டியா விமானங்களும் மேலும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் சேவைகளும் இடம்பெற்றுள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. அங்குள்ள நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சூழ்நிலைக்கேற்ப வளைகுடா நாடுகளுக்கு கூடுதல் விமான சேவைகள் இயக்கப்படுகின்றன என்றும் விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இந்தியர்கள் முதலில் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு பின்னர் சிறப்பு விமானங்கள் மூலம் தாய்நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்றனர். மேலும் அங்கு தங்கியிருக்கும் இந்தியர்கள் தூதரகத்துடன் தொடர்பில் இருந்து வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போர் பதற்றம் நீடிக்கும் சூழலில் பெரும்பாலான இந்தியர்களையும் பாதுகாப்பாக திரும்பச் செய்வதே அரசின் முதன்மை குறிக்கோள் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. துபாயில் அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல். தெஹ்ரான் பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதல் தீவிரம். மத்திய கிழக்கில் போர் சூழ்நிலை மேலும் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மற்றும் லெபனான் மீது தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தி வருகின்றன. பெய்ரூட் நகரில் உள்ள ஒரு ஹோட்டல் மற்றும் ஈரானின் கோம் நகரில் உள்ள அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கட்டிடம் தாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகளிலும் உயிரிழப்பு எண்ணிக்கை 800 கடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் 4வது நாளாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை தொடர்கிறது. துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகத்தையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா துறைமுகத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை லெபனானின் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் கட்டாய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. பல கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்குள் ஆழமான பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சில அரசியல் வட்டாரங்கள் இந்த போர் நீடித்தால் அமெரிக்க படைகள் தரையிறங்கும் சூழல் உருவாகலாம் என எச்சரித்துள்ளன. ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து உடனடி நிறுத்தம் கோரியுள்ளன. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் நிலைமை மிகவும் பதற்றமாக உள்ளது. தாக்குதலும் பதிலடியும் தொடரும் நிலையில் சர்வதேச சமூகத்தின் கவனம் இந்த மோதலின் மீது திரும்பியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையை பாதுகாக்க அமெரிக்க கடற்படை தயார். டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் ஹோர்மூஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்துள்ளது. உலகின் முக்கியமான எண்ணெய் கடற்பாதையாக கருதப்படும் இந்த நீரிணை வழியாக தினமும் பெருமளவு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனை மூடும் முயற்சி உலகளாவிய எரிசக்தி சந்தையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்க கடற்படையை அனுப்ப தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அமெரிக்காவின் முக்கிய முன்னுரிமை எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பின் தாக்கம் உடனடியாக பிராந்தியத்தில் உணரப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈராக் நாட்டின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி மையங்களான ருமைலா மற்றும் வெஸ்ட் குர்னா பகுதிகளில் உற்பத்தி மந்தமாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கப்பல் போக்குவரத்து குறைந்ததால் ஏற்றுமதி தாமதமாகி உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஹோர்மூஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதிகளில் ராணுவ கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான இந்த பதற்றம் உலகளாவிய பொருளாதாரத்தையும் எரிசக்தி பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடிய முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் விமானப்படை கடற்படை தலைமை அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் பேச்சு. பேச்சுவார்த்தைக்கான காலம் கடந்துவிட்டதாகவும் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் தீவிரமடையும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தனது சோசியல் மீடியா தளம் ட்ரூத் சோஷியலில் கவனம் ஈர்க்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ட்ரம்ப் கூறியதாவது: ஈரானின் வான் பாதுகாப்பு முறைமை, விமானப்படை, கடற்படை மற்றும் தலைமைத்துவ அமைப்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன என்றும் இனி பேச்சுவார்த்தைக்கு நேரமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவரின் இந்த கருத்து அத்தியாயமான மத்திய கிழக்கில் மோதலில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரானின் முக்கிய ராணுவ உள்கட்டமைப்புகளை நோக்கி தாக்குதல்கள் நடத்திய பின்னணியிலேயே வந்துள்ளது. இதுகுறித்து ஈரான் அல்லது பின்புல ராணுவ தரப்புகளால் இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் இல்லை. குறிப்பாக விமானப்படை முழுவதும் முற்றிலும் அழிக்கப்பட்டது என்ற வகையில் எந்த பிரத்யேக செய்தியையும் ஈரானின் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் வெளியிடவில்லை.
சர்வதேச ஊடகங்கள் இதனை அமெரிக்க அதிபர் தன்னுடைய நோக்கத்திற்காக செய்த கூற்றாகவும் சர்வதேச ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவும் குறிப்பிடுகின்றன. எனினும் இரு தரப்பிலிருந்தும் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.